ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான். இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். இதில் நம்ம மெயினாக ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜடாமாஞ்சில்னு ஒரு ஹெர்ப்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்ப்ளிட் அண்ட் ஹேர்ஸ் எல்லாமே நமக்கு கம்மி பண்ணும். அப்புறம் ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே இந்த ப்ரீ மெச்சூர்டான அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இந்த ஜடாமாஞ்சில் அப்படிங்கிற ஒரு ஹெர்பல். அது கூட ஒரு சில ஹெர்பல்ஸ்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், இச்சினஸ் எல்லாத்துக்கும் ஹேர் ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு ஆயில் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்ல பியூரான செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஜார் கப் எதாவது இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். 250 ml கூட கடையில் வாங்கிக்கலாம். அடுத்தது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். நல்ல பியூரான இது ரெண்டுமே நல்ல பியூராக செக்கில் ஆட்டினதாக இருந்தால் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். மெயின் நம்ம இந்த 2 இன்க்ரீடியன்ட் 2 ஆயில்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸ். நான் சொன்ன இந்த ஜடாமாஞ்சிங்கிறது இந்த மாதிரி ஒரு நம்மளோட ஹேர் மாதிரியே இருக்கும். அந்த முடிச்சாலாம் இருக்கும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ நான் காட்டுறதா ஜடாமாஞ்சில். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. இது ப்ரைஸ் அதிகம் தான். நீங்கள் ஒரு 10 கிராம் வாங்கினீங்கனாலே போதும். அதில் நீங்கள் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை எடுத்திருக்கேன், கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், வெந்தயம். வேம்பாலம் பட்டை குறிப்பிட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மெயினாக நமக்கு தேவை இந்த ஜடாமாஞ்சில். நாட்டு மருந்து கடையில் ஜடாமாஞ்சில்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். 10 கிராம்ஸ் வாங்கினாலே போதும். அதுவே உங்களுக்கு ஒரு 50 ரூபா கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வெட்டிவேர், கருப்பு வெட்டிவேரும் வெள்ளை வெட்டிவேரும் எடுத்திருக்கேன். 2 வெட்டிவேர் எடுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் நமக்கு ஹேர் ஆயிலில் நல்லா இருக்கும். இந்த வெட்டிவேர் சேர்த்தும் போது இது நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வெட்டிவேர். இது எல்லாமே ஒரு ஹேர் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாமே எடுத்துக்கோங்க. வெந்தயம், கருஞ்சீரகம் இது எல்லாமே ஹேருக்கு நல்லது. அடுத்தது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்டாவும் கடுக்காய் தோலும் எடுத்திருக்கேன். மஞ்சிஸ்டா எதுக்குன்னா டேண்ட்ரஃபர் நல்லா க்யூர் பண்ணும் மஞ்சிஸ்டா. ஸோ அதுக்காக மஞ்சிஸ்டா எடுத்திருக்கோம். ஹேர் பெனிஃபிட்ஸும் மஞ்சிஸ்டாவில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பவுடர் கிடச்சா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடுக்காயும் அதே தான். டேண்ட்ரஃபுக்கும் சரி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். மஞ்சிஸ்டாவோட ஹேர் பெனிஃபிட்ஸ் என்ன, ஹேர் ஆயிலில் போட்டால் என்னன்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜடாமாஞ்சில் ஆட் பண்ணுறேன். அது கட் பண்ணி சிசரில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஆட் பண்ண வேண்டாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது ஆயிலில் நம்ம இது ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆயில் இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தட்டி கூட போடுங்க. தட்டி போட்டாலும் ஓகே தான். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜடை மாதிரி இருக்கும் அந்த ஜடாமாஞ்சில். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஜடாமாஞ்சில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அதோட பிக்சர் வரும். நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லைனா தட்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக தட்டிட்டு இப்போ நம்ம அந்த பீக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கணும். ஜடாமாஞ்சில், வேம்பாலம் பட்டை, கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சிஸ்டா, வெட்டிவேர், கடுக்காய். மஞ்சிஸ்டா அந்த குச்சி லைட்டாக சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க, உடச்சி போடுங்க. ஃபுல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிவேர், கருப்பு வெட்டிவேர், வெள்ளை வெட்டிவேர் இது ரெண்டையும் நீங்கள் பவுடர் ஃபார்மோட இந்த மாதிரி ராவாகவே வாங்கிக்கோங்க. அது இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். பவுடர் கிடச்சாலும் போடலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 250 ml கோகனட் ஆயில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
215 இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 50 ml வந்து நான் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்திருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வந்து அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 2 டேஸ்க்கு வந்து வைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிலில் கூட ஒரு 7 days வச்சு எடுக்கலாம். நான் வந்து வீட்டில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணி இது வந்து ஒரு 3 daysக்கு அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்களும் இப்படி பண்ணலாம். உங்களுக்கு வந்து மாடி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வெயிலில் கூட 7 days வச்சு எடுக்கலாம். இப்போ நான் வந்து 2 days ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து பார்க்க போகிறேன். இன்ஃப்யூஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. நம்ம போட்ட வெட்டி வேறு, வேம்பாலம் பட்டை, ஜடமாஞ்சில், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்டா எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நீங்கள் வெயிலில் தான் 7 days வச்சிங்கன்னா இதை இப்போவே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை நான் வந்து வீட்டில் தான் வச்சேன், வீட்டுக்குள்ளே தான் வச்சேன் அப்படிங்கும்போது இது நம்ம வந்து டபுள் பாயிலிங்கில் பண்ணணும். ஸோ நான் இப்போ டபுள் பாயிலிங்காக நான் இன்னொரு பவுலில் வந்து மாற்ற போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மாற்றி அப்பயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நான் வந்து டபுள் பாயிலிங் வைக்க போகிறேன். டபுள் பாயிலிங்லேயும் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகணும் ஆயில் அப்படின்னு கிடையாது. நார்மலாக ஓரளவுக்கு ஹீட்டாக இருந்தால் போதும். ரொம்ப அது வந்து ஆயில் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட்டானால் போதும். ஏன்னா நம்ம 2 days வச்சுருக்கோம், அது எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டபுள் பாயிலிங் வைக்கிறோம். இது நீங்கள் டேரெக்டாகவும் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க நான் பண்ண எல்லாமே 2 days வைக்காமல் நீங்கள் டேரெக்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி கூட பண்ணலாம். நம்ம எப்பயுமே அந்த மாதிரி பண்ணனால நான் இந்த டைம் வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் வைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது நம்ம ஆயில். கேஸ்டர் ஆயில் எனக்கு செட் ஆகாதுங்க, வெறும் கோகோனட் ஆயில் வச்சு பண்ணலாம். நம்ம இது ஹீட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு இருக்காது, கோல்ட் பிடிக்காது. சப்போஸ் எனக்கு எது பண்ணாலும் கோல்ட் பிடிக்குங்கன்னா கேஸ்டர் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 to 5 drops மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 drops மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பராக ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஜடாமாஞ்சில் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு ரெகுலராக பேஸ் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 hourக்கு முன்னாடி இதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிங்க. அதுவுமே இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. குளிர்ச்சி சில பேர்த்துக்கு செட் ஆகாது. அவங்களாம் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கரண்டியில் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி லைட்டாக இல்லைனா வந்து உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த ஆயில் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.